அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாசிப்பயிறு பாயாசம். இந்த பாசிப்பயிறு பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் நல்ல பாசிப்பயிறு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு 10-15 பிஸ்தா எடுத்துக்கோங்க, 10 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க, 10 முந்திரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்துக்கோங்க, உலர் திராட்சை, 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாசி பயிரை நல்லா வறுத்துருங்க. நல்லா சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாயசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாசி பயிர் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த பிஸ்தா பாதாம் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த எல்லாமே புரோட்டீன் சேர்ந்துருக்கனால குழந்தைகளுக்கு நல்லது. இப்போ நம்ம இந்த பாசி பயிரை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. எப்படின்னா 1-2 நுணுக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம தேங்காவையும் அந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் அரைச்சி பாலாக கெட்டி பாலாக எடுத்துக்கிட்டு ஒரு கெட்டி பாலாக தான் இருக்கணும், ஒரு புளி தான் புளியணும், தண்ணி ஊற்றி ரொம்ப புளிய தேவையில்லை. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரில் அந்த வறுத்த பாசிப்பருப்பு நுணுக்கணும்ல அதை போட்டு நல்லா 1.5 சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. நல்லா வேகட்டும். அது நல்லா வெந்த பிறகு விசில் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. விசில் அடித்து நல்லா வெந்த பிறகு குக்கரில் இறக்கி வச்சுருங்க. இதுக்கடையில் அடுத்து என்னென்னா, மண்டை வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லம் இதுதான் மெயின். இதுக்கு அந்த வெல்லத்தை நுணுக்கி போட்டு லைட்டாக அதை காய்ச்சி வடிகட்டிக்கோங்க. ஏன்னு சொன்னால் அதில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும். அதனால் எப்போவுமே வெல்லத்தை நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் சட்டியை காய வச்சு நல்ல நெய் நல்லா தாராளமாக 1 ஸ்பூனுக்கு மேலே ஊற்றுங்க. ஊற்றி அந்த நெய் காஞ்சோடனே கிஸ்மிஸ் உலர் திராட்சை இருக்குல்ல, அதை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா அது வெந்தவுடனே சட்டியை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கிஸ்மிஸ் போட்டோடனே சட்டியை அந்த சூடுலேயே என்ன செய்யணும், ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல பாதாம் பிஸ்தா முந்திரி அது 3ஐயும் அந்த சூட்டுலேயே போட்டு வதக்கிடுங்க. அந்த நெய் சூட்டில் போட்டு வதக்கி விட்டுருங்க. தேங்காய் பால் அதே அந்த சூட்லேயே அந்த நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றுங்க. எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க விட்டோம்னா அதோடைய இது கொழுப்பாயிரும். ஆனால் அது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஆனால் தேங்காய் பால் மாதிரி சாப்பிட்டா தான் ஹெல்த்தி. அதனால் எப்போவுமே இந்த லைட் சூட்டில் அந்த கடைசி மூமெண்ட்டில் அந்த தேங்காய் பாலை ஊற்றி நம்ம வேக விட்டு வச்சுருந்த அந்த பாசி பயிரை அதில் போட்டுருங்க. அந்த வெந்திருக்கும், நல்லா வெந்திருக்கும். இது இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, அந்த பாசி பயிறு சில பேருக்கு நல்ல நைஸாக கேட்டாங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றிக்கிடலாம். ஆமாம், இல்லைன்னா இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியும் ஊற்றி சாப்பிட்டுக்கிடலாம். ஆமாம், இதை எப்படி சூடாக சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.